ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது கல்பாக்கம் பீச். இது இன்னைக்கு மெட்ராஸ்க்கு வந்தோம் உங்களுக்காக. இங்கே வந்து வீடியோ பண்ணலான்ட்டு. இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீச்சு. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. லெவல் பாருங்க பாரு, டவுன் இது. இந்த கடை இந்த பாரு வேளாங்கண்ணி கடல் மாதிரி இது பாருங்க. ஹைட் எப்படி இருக்குது, இவ்வளோ ஹைட்லேருந்து இப்படி டவுன் இது. வேறு கால்கிட்ட அப்போ கூட தண்ணி வருது, வேறு கால்கிட்ட வருது தண்ணி வந்து போச்சு. ஆனால் இது பார்க்கறதுக்கு தான் அழகு. கிட்டெல்லாம் போய் விளையாட முடியாது, உள்ளே போனால் ரொம்ப ஆழம், போக முடியாது நினைக்கிறேன். நானும் போகல எங்கேயோ. பாருங்க எல்லாம் மீன் பிடிக்கிற படுக்குங்க. எல்லாம் தடை பண்ணி 45 நாள் உள்ளே போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்போ கூட கொஞ்சம் பேர் கொஞ்சம் மீன் பிடிக்கிறாங்க. வாங்க உனக்கு காட்டுறேன் நான். பாருங்க எவ்வளோ தூரம் வருது, எங்கள் காலுக்கே வருது. பாருங்க ஃபுல் படுக்கு. தெரியுதுங்களா? சூப்பரா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இன்னும் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு நான் வீடியோ பண்ணி இந்த அழுகெல்லாம் நான் எடுத்து காட்ட முடியும். பாருங்க இந்த மாதிரி நண்டெல்லாம் சாப்பிடுறது இல்லையா, எல்லாம் போட்டுடுறாங்க. கிட்ட வைங்க, இல்லை என்ன அது பார்க்கலாம். அட வாடி ஒன்றா என்னென்ன மீன் இருக்கிறான்னு பார்க்கலாம். வேற எந்த மீனும் வரலையா? ஐயோ, இது என்ன நண்டு? அது பூச்சா? அது ஆஹா, என்ன இப்ப தடை பண்ணி இருக்கிறாங்களா? ஆஹா, சரி சரி சரி. ஒரு 4 கிலோமீட்டர். ஆஹா, இங்க 4 கிலோமீட்டரா? அவங்கள இது சாப்பிட்றது இல்லையா நண்டு? இது ஒரு ஊர்ல சாப்பிடுறாங்க இல்ல, இதெல்லாம் நம்ம இடத்துல. ஆஹா, அவங்க இப்போ தான் வந்துக்கிறாங்க, மீன் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. பார்க்கணும் இப்போ என்னென்ன மீன் அது இருக்குதுன்னு வா பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் இறா பிடிச்சிக்கிறாங்க. இறாங்க. இந்த பெரிய பெரிய வஞ்சிரம்லாம் வர்றது இல்லைங்களா? வெறும் போலியா? ஆமாவா? இறா எல்லாருக்கும் ஒரு சீசனா? பரவாயில்லப்பா. எங்களுக்கும் என்னன்னா, நம்மளுக்கும் இப்போ பிஸ்னஸில் இதுதான் இந்த டைம் அதை தான் இருக்குது. அது ஆனால் இது உங்களுக்கு கடலில் போயிட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வரும் உங்களுக்கு. வராது. ஐயோ, இயற்கையை வச்சுதானே நம்மளே அந்த பிசினஸ். பின்ன அது இவ்வளோ பெரிய கடல்ல உங்களுக்கு இதுதான் கிடைக்குது, அதான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இல்ல பாரு, அவங்களுக்கு பாரு, வெயில் இந்த டைம் வருது, மழை விடு, அந்த மாதிரி எறா 4 மணிக்கு போனா வஞ்சிரம் சின்னதா பெருசு 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ அந்த ஊருக்கு போனோம். அந்த பக்கம் அந்த வஞ்சிரத்துக்கு போயிடறாங்க. ஒரு மீன் எவ்வளவு கிடைக்கும்? கிலோ 1200 900 சைஸ் பொறுத்துறாங்க. மோட்டா வந்தாக்கா ஜாஸ்தி.
எந்த ஒரு பொருளுமே அப்படியே ஓஹோ இது குட்டி திருக்கை அது குட்டி திருக்கை இது தொட்டி எடுக்கலாமா ஒன்றாவதா கையில ஒரு குட்டி திருக்கை இங்கே பாருங்க இது சின்ன சைஸு திருக்கை இது வால் முள் எல்லாமே இருக்குது பாருங்க முள் இன்னொரு முள் இல்லை செத்துட்டுக்குது வலையில் மாட்டி இங்கே பாருங்க எவ்வளோ இதுவாகுது இது குட்டி இது முள் இது முள் குத்துனா ஆபத்துன்றாங்க இந்த முள் இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் குத்திட்டாக்கா ஆஹா ஆஹா நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம் மீன் வாங்க என்னங்க நாளைக்கு காலையில் வரோம் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு வீட்டில் சாவாயிட்டு அங்கே வந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்கன்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெரிய பெரிய படிச்சுக்கிறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறாங்க எல்லாம் எஜுகேட்டட் தான் பார்க்குறதுக்கு லுங்கிங்கெலாம் கட்டிட்டு மீன் பிடிச்சின்னுக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசினேன் நான் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க எந்த தொழிலும் எவ்வளோ இல்லை பாருங்க படுகை இருக்கிறாங்க இறக்கிட்டாங்க டிராக்டர் வச்சு ना वेट पर कई वर कटाई कई कटाई पांग தொக்கி அது தொக்கி கல்லிங்குது என்ன டெக்னிக்கா ஏத்துறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் உயிரோட இருக்குது என்ன வகை மீன் தெரியல இது என்ன வகை மீனுங்க இது இது என்ன ஜாதி மீன் இது இது சங்கா இது இது என்ன சங்கு இது பேர் இல்ல சங்கு கூட பாருங்க உயிரோடு இருக்குது இது எல்லாம் வண்ணப்பி நின்றுக்கிறாங்க மீனுங்க எடுக்கிறாங்க பெரிய மீனுங்க தான் இல்லை படகு கீழே பாருங்கள் என்ன ஸ்டைலாக படுத்துன்னு இருக்குது நாய்ங்க மலைக்கு அவ்வளோ பெரிய படகு கீழே பாருங்கள் இது கல்பாக்கம் ஃபேக்ட்ரி இது
பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இந்த இடங்கள்லாம்.